Hi friends, இன்னைக்கு என்ன வண்டி பார்க்க போறோம்? ரொம்ப நாள் கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தாங்க தோஸ்த் வந்து ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து தோஸ்த் வண்டியை தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடின வண்டி. கஸ்டமர்கிட்ட தெளிவாக கேட்டு நம்மளும் ஒரு மாசமா அவங்களோட வண்டியை ஓட்டி இந்த வண்டிக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்லாம் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்லாம் இருக்குது அப்படின்னு இவங்களோட ஒரு மாதம் ஓட்டி தெரிஞ்சுட்டு இந்த வீடியோவை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் எத்தனை ஹார்ஸ் பவர் இதெல்லாம் நிறைய பேர் போட்டுருக்காங்க. ஹார்ஸ் பவர் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அதில் பார்த்துங்க. 1.5 லிட்டர் தான் டீசல் இன்ஜின் தான். இது ஸ்டாண்டர்டாக எல்லாத்தையும் பார்த்துங்க. மற்றதெல்லாம் நமக்கு வண்டியை வந்து ஓட்டி பார்த்தா என்னென்ன ஃபால்ட் இருக்குது, என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம்னா அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜ், அப்புறம் யாரெல்லாம் இந்த வண்டியை வாங்கலாம், அப்புறம் என்ன ரேட்டு வருது, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அட்வான்டேஜை பார்த்துருவோம். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக ஆர்டினரி ஸ்டேரிங் வராமல் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க அந்த வண்டியில். அதனால் நம்ம சிட்டி டிரைவ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே ஓட்டுறதுக்கு சின்ன சந்துகளில் ஓட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பவர் ஸ்டேரிங்னா டக்குன்னு திருப்ப முடியும், சடனாக கொஞ்சம் இடத்துக்குள்ளே திருப்ப முடியும். அதனால் பவர் ஸ்டேரிங் கொடுத்தது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. அடுத்து பார்த்திங்கன்னா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வண்டி இப்போல்லாம் வந்து எல்லா வண்டியிலுமே டெஃபாயில் கொடுக்குறாங்க. அந்த சிஸ்டம் வந்து இந்த வண்டியில் கிடையாது. டெஃபாயில் இருந்துச்சுன்னா அது ஒரு ஆயில் மெயின்டெனன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது மாதிரி ஆயில் மெயின்டைன் பண்ணுறதுல இல்லை. டெஃபாயில் இல்லாத ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான் இதுலேயும். அடுத்து டிரைவர் சைடில் ப்ளஸ் பாயிண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கியருக்கும் வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். 2வது கியர் போகிறோம்னா 40 கிலோமீட்ரு, 3rd கியர் போகிறோம்னா 60, அந்த மாதிரி ஒவ்வொரு கியருக்கும் வந்து 20-25 கிலோமீட்டர் ஸ்பீடு பிக்கப் நமக்கு கொடுக்குது. இது வந்து நம்ம எம்டியில் ஓட்டும்போதும் சரி, லோடில் ஓட்டும்போதும் சரி, அந்த ஸ்பீடு எம்டியில் எப்படி பிக்கப் ஆகுதோ அதே தான் லோடுலேயும் பிக்கப் ஆகுது. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து லாங்கில் போகிறோம் பார்த்தீங்களா, லாங்கில் போகும்போது இப்போ இதில் வந்து ஒரு 2 டன்னு அவரேஜாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. லாங் ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்குது. வண்டி வந்து மேலெழுப்பு இந்த மாதிரி எதுவுமே தெரில. அந்தளவுக்கு நம்ம டாட்டாசிலாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நின்று போகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அந்த ஹீட் உள்ளே அதிகமாக வரும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. லாங் ஓட்டுறவங்களுக்கு வந்து இந்த வண்டி ரொம்ப ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்குது இந்த வண்டி. அதனால தான் நிறைய வண்டி லாங் ஓட்டுறதுக்கெலாம் தோஸ்த்தை சூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து என்னென்ன டிஸ்அட்வான்டேஜெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயினாக ஸ்பீடு போக இன்க்ரீஸ் ஆகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி போக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் நமக்கு இப்போ தேவையான இடத்துல வந்து உடனே வந்து ரேஸ் கிடைக்கிறதில்ல. இப்போ இது வந்து சென்சார் டைப்பில் இருக்குது பார்த்திங்களா, இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து இப்போ ஒரு 5 மீட்ரு இடையில நமக்கு இந்த ஸ்பீடு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதிக்கிறப்ப அது வந்து அதுக்கு அடுத்து தாண்டி தான் அந்த ஸ்பீடு வந்து பிக்கப் கிடைக்கிது. வேகமாக போகுது வண்டி, வந்து மெதுவாக போகிறதில்ல. வண்டி பிக்கப் வந்து அந்த ஒரு 5 செகண்டு பிக்கப் வந்து கம்மியாக இருக்குது, டிலே ஆகி கிடைக்கிது. அதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு இப்போ ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம், இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டு ஒரு இதை நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இடத்துல இருக்குது, அந்த இடத்துல ஒதுக்கி ஓட்டணும், சடனாக பிக்கப் கிடைக்கணும் அப்படின்ற இடத்துல எல்லாம் வந்து இது ஒரு டிஃபால்ட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த இடத்துல வந்து சடனாக இப்போ ஒரு இடத்துல ஏறிக்கிட்டு இருக்கோம், ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணும்போது அந்த ஸ்பீடு நமக்கு தேவையான ஸ்பீடை கொடுக்குற டயத்துலேயே கிடச்சா தான் நம்ம அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணி அந்த டைமிங்கில் அடுத்த கட்டை எடுக்க முடியும். அந்த மாதிரி ஸ்பீடு வந்து பிக்கப் வந்து டிலேவாக இருக்குது. இது ஒரு ரொம்ப பெரிய மைனஸாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது ஓட்டுனதில் இது வரைக்கும். அடுத்து நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்துட்டு இதில் சீட் அட்ஜஸ்ட் பண்ணாக்க முன்னாடி வரைக்கும் போய் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. அது வந்து ரொம்ப குட்டையாக இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப கிட்ட வச்சு ஓட்ட முடியும், அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றபடி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க, கால் கொஞ்சம் ஹெட்டாக இருக்கவங்க வந்துருக்கு சீட்டை வந்து பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறோம். ஸ்டேரிங் கரெக்டாக இருக்குது, சீட்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் அந்த 3rd கியர் போடுறோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு செகண்ட் போடும்போது கூட அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. 3rd கியர் போடுறப்போ வந்து இங்கே வரைக்கும் போகுது. அப்போ நம்ம வந்து எட்டி வந்து நம்மளே நகண்டு நின்று போடுற மாதிரி இருக்குது கியர் வந்து. அந்த 3rd கியர் மட்டும் ஏன் அப்படின்னு தெரியல, 5th கியர்லாம் விழுகுது. அந்த 3rd கியர் மட்டும் போடுறப்ப இங்கே வரைக்கும் போயிடுது. அப்போ நம்ம இங்கே வந்து உட்காந்து போடும்போது நம்மளே நகண்டு நின்று 3rd கியர் ஃபுல்லாக அழுத்துற மாதிரி இருக்குது. இது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்டாக தெரியுது. அடுத்த மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் வீலோட ஃப்ரண்ட் ஆக்சல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆக்சல் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம டாட்டாசி இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ கிளியரன்ஸ் தான் இருக்கும். இதில் பின்னாடி கூட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கூட இருக்குது, பின்னாடி கண்டிப்பாக தட்டாது. முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த
தோஸ்த் வண்டியில் எல்லாத்துலேயுமே இப்படி தான் இருக்குது அதிகபட்சம். ஏன் அப்படி இந்த மாதிரி டிசைனா இல்லை என்னன்னு தெரில. இது மாதிரி இருக்கிறப்ப நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது கண்டிப்பாக தெரியாது, ரோட்டில் ஓட்டும்போது தெரியாது. கொஞ்சம் ஆஃப் ரோடு மண்ணுக்குள்ளே இல்லை வரப்பு இந்த மாதிரி கொஞ்சம் ஆஃப் ரோட்டுக்குள்ளே ஓட்டும்போது கண்டிப்பாக தட்டும். பிக்கப்பை அதில் அடிச்சுக்கிற முடியாது. அந்த மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளால் அந்த ஆஃப் ரோடு இதுகளில் ஓட்ட முடியாது. இது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்டாக தெரியுது. சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிக்கப்பில் கட்டிலும் இது கம்மின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேபின் நமக்கு டிரைவரோ இவங்களுக்கோ ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்காண்டி எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து எந்த ஒரு பம்பர் மாதிரி கூட ஒரு சின்ன ஸ்ட்ராங்கான பைப் கூட போடல. வெறும் அந்த சீட்டு மட்டும்தான் இருக்குது. இது வந்து ஒரு சின்னதாக ஒரு காரு இது கொஞ்சம் ஒரு 50% ஆக்சிடென்ட்டு இது மாதிரி நடந்தால் கூட நமக்கு விபத்து வந்து நமக்கு பாதிக்கிறது வந்து 80% இருக்கும். ஏன்னா இப்போ பிக்கப்லாம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இன்ஜினை தாண்டி தான் நமக்கு டிரைவரை வந்து பாதிக்கும். இதில் வந்து அப்படி இல்லை, டைரெக்டாக வந்து இன்ஜின் வந்து சென்ட்ரலில் இருக்கிறதுனால நம்மளை தான் பாதிக்கும். இது வந்து கொஞ்சம் அவங்க முன்னாடி வந்து பம்பரோ இல்லை இந்த சேஃப்டிக்கான ஒரு அளவை வந்துட்டு ஒரு மாற்றி ஒரு சேஃப்டியான டிசைனை இன்னும் கொஞ்சம் கொடுத்தா பெட்டராக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி யார் வாங்கலாம்னு பார்த்திங்கன்னா மெயினாக இந்த லாங் ஓட்டு வச்சுருக்கவங்க, இந்த லோக்கல் சிட்டியில் ஓட்டுறவங்க, கொஞ்சம் சொகுசாக ஓட்டுறவங்க, இவங்களுக்கு இந்த வண்டி பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து லாங்கில் ஓட்டுறதுக்கு ஏன்னா ரொம்ப லாங் ஓட்டும்போது அவங்களுக்கு வந்து உடம்பழுப்பு இந்த மாதிரி எதுவுமே தெரிய மாட்டேங்குது இந்த வண்டியில். அதனால் லாங் ஓட்டுறவங்க இந்த வண்டியை சூஸ் பண்ணி வாங்கலாம். மற்றபடி 2 டன்லேருந்து 2.5 டன் ஓட்டுனீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் டேர்னிங்கில் திரும்புறதும் சரி இதெல்லாம் பார்த்து திரும்பணுன்னு அவசியம் இல்லை. அந்தளவுக்கு 2 டன்னு 2.5 டன்னுலாம் வந்து திருப்பும்போது அலசுகிற மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகலை. நல்லாவே போகுது வண்டி. பிக்கப்பும் அந்த அளவுக்கு குறையவே இல்லை. 2.5 டன்னுக்கும் 90 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது. ஸ்பீடெல்லாம் குறைச்ச கிடையாது. அதனால் மேக்ஸிமம் அந்த சிட்டிக்குள்ளே ஓட்டுறவங்க, லாங் ஓட்டுறவங்க இந்த வண்டியை தாராளமாக எடுக்கலாம். ஆஃப் ரோடு எடுக்கிறவங்க மட்டும் இந்த வண்டியை சூஸ் பண்ண முடியாது. ஹில்ஸ் ஏரியா ஓட்டுறவங்க, ஆஃப் ரோடு ஓட்டுறவங்க இந்த வண்டியை சூஸ் பண்ணாதீங்க. இது இப்போதைக்கு ஆன் ரோடு பார்த்திங்கன்னா 8 ரூபாயிலேருந்து 9 ரூபா வரைக்கும் வருது. பார்த்து என்னென்னு வாங்கிக்கோங்க. இதை தவிர்த்து வேறு எதுவும் வண்டி உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வண்டியை ஓட்டி பார்த்து ரிவ்யூ போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.